மக்களே, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு Instagramல. ஸோ, அவர் பேர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோலயும் பேர் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறவங்களோட பேர் வந்து சொல்ல மாட்டோம். பட் அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு, பேரும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ, அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அ அவர் வந்து இன்னுமே நெனச்சிட்ருக்காரு. என்னன்றது பார்த்தீங்கன்னா, அ தாம்பரத்துலேருந்து கொல்லம் வரையும் ஒரு ஏசி ஸ்பெஷல் ட்ரெயின் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் அந்த வண்டி. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி எக்கானமி கோச்ல இருக்கும். ஸோ, அந்த வண்டி வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. அவர் என்ன நெனச்சிட்ருக்காரு, இப்போ வரையுமே அந்த வண்டி வந்து இன்னுமே ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. அப்போ நான் வந்து அந்த வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொன்னாரு, "நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வண்டி இன்னுமே ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்றது தான் தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஏசி ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து இப்போ ரன் ஆகுறது இல்ல. முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபெஸ்டிவல் சமயத்துலயும் அந்த வண்டி குடுத்துட்டுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சமயத்துலயும் அந்த வண்டி குடுக்குறது கிடையாது மக்களே. ஏன்னா ஃபுல் ஏசி ஸ்பெஷல்னால வண்டி வந்து ரொம்ப புக் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினோ இல்ல ஒரு அதாவது வீக்லி எக்ஸ்பிரஸோ குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஃபுல் டிமாண்டா இருந்தா மட்டும் தான் வந்து திருப்பி திருப்பி அந்த வண்டிய வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இடையில ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டிய பார்த்தீங்கன்னா, கொல்லம் வரையும் ரன் ஆயிட்டு இருந்த வண்டிய வந்து கொச்சுவேலி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்தாங்க. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கான டிமாண்ட் வந்து அவ்வளவா இல்லாதனால வண்டிய வந்து ஒரேடியா நிப்பாட்டிட்டாங்க. மேபி ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். அனைவருமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.